கண்டிப்பா போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்களும் உங்க ஹெல்த்தும் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும். இல்லனா ஃளைட் கேன்சல். என்ன சார் ஏதோ ஊத்தப்பம் கேன்சல் மாதிரி சொல்றீங்க? சுப்பு சார் உடம்புக்கு இப்போ ஒண்ணும் இல்லைனாலும் பூர்ணி உங்க கூட இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. நீங்க அவங்கள இங்க வந்து இருக்க சொல்லலாமே. அவகிட்ட இன்னும் எதுவும் சொல்லல சார். அதோட இப்பதான் சுப்பு உடம்புக்கு ஒன்றும் இல்லையே. கரெக்ட் தான். சுப்பு சாருக்கு ஒண்ணும் இல்லதான். ஆனாலும் பூர்ணி இங்க இருக்கிறது தான் நல்லது. நான் சொல்றத கொஞ்சம் யோசிங்க. சூர்யா சார் கல்யாண விஷயமா தான் அப்பா கிட்ட பேச வந்திருக்காரோ? சார் நாளைக்கு கடைக்கெல்லாம் போகாதீங்க. போனா திரும்பவும் நான் உங்க கடைக்கு வந்து நிற்பேன். இனிமே உங்ககிட்ட பேசி யூஸ் இல்லைன்னு உங்க முதலாளிக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்ல வேண்டியது வரும். கடைக்கு போகாம எப்படி இருக்கிறது? சொன்னா கேளுங்க சார். இன்னும் கொஞ்ச நாளைக்கு வீட்லயே ரெஸ்ட் எடுங்க. சார் வீட்டுல ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் இன்னும் கொஞ்சம் வயசு இருக்கு. என் பொண்ணு அணுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நான் கடைக்கு போய் தான் ஆகணும். வீட்டுல உட்காந்து சும்மா இருந்தா போர் அடிக்கும்ல. ஆனா சார் நாளைக்கு நான் கடைக்கு போக மாட்டேன். ஏன்னா ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, என் வெட்டிங் டே. வாவ், அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ சார். ஆனா நிச்சயமா நீங்க என் வெட்டிங் டேக்கு உங்க அம்மாவோட வரணும். வீட்டுல ஒரு சின்னதா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். பார்ட்டின்னு உங்க ஆஸ்திரேலியா ரேஞ்சுக்கு திங்க் பண்ணாதீங்க. நம்மளதுலாம் ஏதோ அமைஞ்சிக்கிற ரேஞ்சுக்கு, அவ்வளவுதான். நான் இப்பதான் ஆஸ்திரேலியா, மற்றபடி நானும் இந்த ஊர்க்காரன் தான் சார். நானும் எங்க அம்மாவும் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வர்றோம். என் வாழ்த்துக்கள். உங்க ஒய்ஃப் கிட்டே என் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. நாளைக்கு என்ன உங்க ஒய்ஃப் பார்த்த உடனே கடையில வேலை பார்க்குற பையன் இல்லையான்னு கேட்டா என்ன சொல்றது? அந்த பயம் இருக்கட்டும் உங்களுக்கு. மறக்காம வந்துருங்க ப்ளீஸ். ஓகே சார், ஹெல்த் பார்த்துக்கோங்க. சரியா? பாய் சார். பாய். வச்சிருக்கேன் சார். ஓகே சார். சாரி சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களை மாதிரியே முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு கட் பண்ண முடியல, அதான் உங்களை உட்கார வச்சுட்டு பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ஸ்பெஷல் என்ன சார்? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, அதான் ஸ்பெஷல். சார் ஏன் இன்னும் பேச்ச ஆரம்பிக்க மாட்டேங்கிறாரு? இன்னைக்கு அப்பா செம்ம மூட்ல இருக்காரு. சரி, நாமளே ஆரம்பிப்போம். கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்கன்னா எங்க அப்பா கேட்கவே மாட்டேங்கிறாரு. என் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டே இருக்காரு. என் கல்யாணம் தான் அவரோட எய்மே. என்னனுமா, பொண்ணோட கல்யாணத்தை பத்தி கவலைப்படாத ஏதாவது ஒரு அப்பா இருக்க முடியுமா? என்ன சுப்பு, எப்படி இருக்கீங்க? முதலாளி நீங்களா? வாங்க வாங்க. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. வணக்கம் முதலாளி. நீங்க உட்காருங்க சுப்பு. என்ன சுப்பு, சார் முன்னாடி போய் முதலாளி அது இதுன்னு கூப்பிட்டுக்கினே, பெரிய முதலாளி எங்க இருக்கிறாரு? வணக்கம் முதலாளி. நான் ஏன் இப்ப வந்திருக்கேன்னா, முதல்ல இதை பிடிங்க. என்ன சார் இது? முதல்ல வாங்க சுப்பு. என்ன முதலாளி நீங்க? சுப்பு, இன்னையில இருந்து உங்களுக்கு உடம்பு நல்லா வர வரைக்கும் உங்களுக்கு லீவு. நல்லா நார்மலானதுக்கு அப்புறமா நீங்க வேலைக்கு வந்தா போதும். என்ன முதலாளி இது? எனக்கு தான் பயப்படுற மாதிரி உடம்புக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன். அதுவும் இல்லாம வீட்லயே உட்காந்தா ரொம்ப போர் அடிக்குது முதலாளி. கடைக்கு வந்துடுறேன். இன்னொரு காரணம் என்னன்னா, சம்பளம் வராது இல்ல. சுப்பு, உங்களை ரெஸ்ட் எடுக்க தான் சொன்னேன். சம்பளம் இல்லைன்னு சொன்னானா? சம்பளம் எப்பவும் போல உங்க வீடு தேடி வரும். இந்த மாச சம்பளம் இந்த பையில இருக்கு. அதோட 5000 ரூபாய் இன்கிரிமெண்ட் இதுல இருக்கு. என்ன முதலாளி இது? ஆச்சரியமா இருக்கு. என்னால இருந்தா நம்ப முடியல, ஆனா நடக்குதே. அதான் சுப்பு சொல்றது, நேரம் வந்தா எல்லாம் நடக்கும்னு. ஆனா அதுக்காக வேலைக்கு போகாம சம்பளம் வாங்குறது மனசாட்சி குத்துமே முதலாளி. இந்த பெரிய பெரிய ஆபீஸ்ல எல்லாம் தருவாங்கல்ல சிக் லீவு, அதுதான் இது. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு உடம்ப தேத்திக்கிட்டு கடைக்கு வாங்க, அது போதும். சரி சுப்பு, நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் முதலாளி. அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நம்ம கடையில் வேலை செய்யறான் சங்கர், பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்கும் நீங்களா பார்த்து ஒரு 1000 2000 இன்க்ரிமெண்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதான் சுப்பு சார் இவ்வளவு தூரம் சொல்றாரு. கரெக்ட் முதலாளி, கொடுத்துடலாம். முடியாதுன்னா சொல்ல முடியும், சுப்புவே சொல்லிட்டாரு. வர முதலாளி. வர சுப்பு. முதலாளி வரமா.
வரமானு. என்ன சுப்பு இது? எச்ச கையில காக்கா ஓட்ட மாட்டான் உன் முதலாளி. இன்னைக்கு வீட்டுக்கே வந்து சம்பளம் கொடுத்துட்டு போறான். சரி சூப்பர் சார், உடம்பு பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் என் உடம்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்க நேரத்தை ஒதுக்கி வச்சு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இது என் கடமை. வரேன் சார். ஆ. சாரி சார், நாளைக்கு எனக்கும் புஷ்பாக்கும் வெட்டிங் டே. வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். உங்களுக்கும் வாழ்த்து. நன்றி சார். வீட்டில் சின்னதா ஒரு விருதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீங்க அவசியம் கலந்துக்கணும். ஐ வில் ட்ரை சூப்பர் சார். வரேன். சரி சார். வர மேடம். வரணும். அம்மா சார் அனுப்பிட்டு வந்துடுறேன். என்னடா இது, நம்ம கடை முதலாளி சம்பளமும் கொடுத்து இன்கிரிமெண்ட்டும் கொடுத்துருக்காரு, ஏதோ இடிக்குதே. உங்க முதலாளிக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்ல வேண்டியது வரும். ஒருவேளை இதெல்லாம் அனிருத் வேலையா இருக்குமோ? செஞ்சாலும் செஞ்சிருப்பாரு. பாத்திரம் எல்லாம் ஒழுங்கா க்ளீன் பண்ணியா? ஒரு சின்ன கரை கூட இருக்க கூடாது. என்னை பத்தி தெரியும்ல. எல்லாம் ஒழுங்கா தான் க்ளீன் பண்ணிருக்கேன். இன்னும் க்ளீனா இருக்குன்னா நீயே போய் தச்சுக்கோ. பாத்திரம் க்ளீன் பண்ணும்போது கூட என்னடா போன் உனக்கு? போன் பேசிக்கிட்டே ஒரு வேலையை செஞ்சா அந்த வேலை எப்படி உருப்படும்? அப்படி யார் கூட நீ பேசிட்டு இருந்த? சுப்பு சார் கிட்ட தான். அவர் மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்றாரான்னு கேட்க வேணாமா? என்னடா இது, யாரோ ஒருத்தர் மேல உனக்கு என்னடா இவ்ளோ அக்கறை? சம்திங் ராங் பேபி. ஒரு ராங்கும் இல்லானோ. என்னமோ எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. ரொம்ப நேர்மையான மனுஷன், அதனால தான். ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி இழுத்துட்டு வந்திருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிருப்பேன். ஆனா நீ தத்தி வயசானவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கியே. நாளைக்கு அவருக்கு வெட்டிங் டேவா. உன்னையும் என்னையும் அவர் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. சான்ஸே இல்ல, நான் வரமாட்டேன். பழக்கம் இல்லாதவங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு உனக்கு தெரியாதா? நோ நோ, நானும் நீயும் கண்டிப்பா போறோம். நோ மோர் எக்ஸ்கியூசஸ். போறோம், தட்ஸ் இட். ஓகேயா? அனு ப்ளீஸ் அனு, எனக்காக வாய. அப்படி கேளுடா. என்னமோ நோ மோர் எக்ஸ்கியூஸ்னு சொன்ன? உன்னோட எம்ப்ளாயி கிட்ட பேசுற மாதிரி பேசுற? நான் டீச்சர் மாதிரி பேசவா? சாரி அனு, ஐ அம் ரியலி 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 சாரி. போதுமா? அப்ப நாளைக்கு போலாம்ல? 5 minutes தான். போனமா வந்தமான்னு நீ இருக்கணும். என்ன சொல்றியோ நான் அப்படியே கேக்குறேன். நீ வந்தா போதும், வந்தா மட்டும் போதும். வெரி குட், போலாம். ஆனா இதே பணிவு, இதே மரியாதை எப்பவும் குறைய கூடாது. ம், ம். அதென்ன அம்மாவை அனுன்னு கூப்பிடுற? எல்லாம் என் நேரம். அம்மா தாயே, தயவு செஞ்சு வந்துருங்க, போதுமா? அது அப்படியே மெயின்டைன் பண்ணு. சூர்யா, இந்த வீட்டுக்கு வந்து நாம செய்யற முதல் பூஜை இது. நல்லபடியா நடக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்குமா? பூஜை நல்லபடியா தான் நடக்கும். ஆனா நீதான் பிசினஸ் மீட்டிங்னு பூஜைக்கு லேட்டா வருவ. இந்த பூஜைக்கு அப்படி லேட்டா வந்த எனக்கு கெட்ட கோவம் வரும். கண்டிப்பா சீக்கிரமே வந்துடுறேம்மா. சரிப்பா, அப்படியே அனு வீட்லயும் சொல்லிடலாம். அனு வீட்ல எல்லாரையும் பூஜைக்கு கூப்பிடுவோம். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாண பேச்சு பேசிடலாம். அது வந்துமா, சுப்பு சாருக்கு நாளைக்கு வெட்டிங் டே. ரொம்ப நல்லதா போச்சு. நம்ம வீட்டு பூஜைக்கு கூப்பிட்டு அவங்க வெட்டிங் டேயும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணிடலாம். இப்பதான் உன்னை பத்தி சூர்யா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீயே போன் பண்ணிட்ட. 100 ஆயுசு அனு உனக்கு. தேங்க்ஸ்மா. என்ன விஷயமா? எங்க வீட்ல நாளைக்கு ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீயும் உங்க அப்பா அம்மாவும் எல்லாரும் கண்டிப்பா வரணும். அம்மா, பூஜைக்கு வர முடியாதுன்னு சொல்ல எனக்கு மனசு வரல. ஆனா நாளைக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு வெட்டிங் டே. சூர்யா சொன்னா, அதனால என்ன? உங்க அப்பா அம்மா வெட்டிங் டே, பூஜை எல்லாத்தையும் நாம எல்லாரும் சேர்ந்து எங்க வீட்லயே கொண்டாடிடலாம். இல்லம்மா, அப்பாவோட ஃப்ரெண்டு எல்லாரையுமே வீட்டுக்கு அப்பா இன்வைட் பண்ணிருக்காங்க. நாளைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமா. சாரி. அதுக்கு ஏமா சாரி எல்லாம் சொல்ற? பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வா. எங்க வீட்டுக்கு நாளைக்கு வாங்கம்மா. நானே அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். முடியுமான்னு தெரியல அனு, ஆனா ட்ரை பண்றேன். எங்க வீட்லயும் பூஜை இருக்குல்ல,
அதனால வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் பூஜைக்கு வரலன்னு சொன்னதுக்காக என் மேல வருத்தம்லாம் இல்லையே. கொஞ்சம் வருத்தம் தான், ஆனா ஓ மேல இல்ல. சரி அனு, பார்க்கலாம். சூர்யா, அனுதான் ஃபோன் பண்ணா. நாளைக்கு இங்க வர்றது கஷ்டம்னு சொல்றா. நாளைக்கு அவங்க வீட்ல பேசலாம்னு நினைச்சா இப்படி ஆயிடுச்சு. இதை இன்னொரு நாள் பேசிக்கலாமா? ஆனா ரொம்ப நாளெல்லாம் வெயிட் பண்ண முடியாது சூர்யா. முடிஞ்சா நாளை கழிச்சு அவங்க வீட்டுக்கே போய் பேசிடலாம். சுப்பு சாரோட ஹெல்த் இருக்கிற நிலைமையில இப்ப இந்த விஷயத்தை பேசுறது சரியா இருக்குமா? அதே சமயம் அம்மா சொல்ற மாதிரி எத்தனை நாள் தான் இத பேசாமையே இருக்கிறது? சூர்யா, அம்மா, நாளைக்கு பூஜை முடிஞ்சதும் நாளை கழிச்சு நாம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும். அது நம்ம வழக்கம். பூஜைக்கு வச்ச சேலைய சாமிக்கு படைக்கணும். அதுக்கு நீ இருந்தாகணும், மறந்துடாத. சரிம்மா. சார், உங்க போன தான் சார் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சுப்பு சார். ஒவ்வொரு வருஷமும் இப்படியே நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், சுப்பு விஷயத்தோட நிறுத்தக்கூடாது. எப்படியும் நீங்க அவசியமா உங்க அம்மா வச்சுட்டு எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்தே தீரணும். நிச்சயம் நான் வரேன், எங்க அம்மாவையும் கூட்டிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன யாரு போனு? என்ன இவ்ளோ சந்தோஷமா இருக்க? நீ எதுக்கு சுப்பு சுப்புன்னு ஏலம் விட்டுக்கிட்டே வர என் பேரை? போன்ல யாரையும் வர சொன்ன மாதிரி இருக்கு. யார் நம்ம வீட்டுக்கு வரா? அதெல்லாம் வரும்போது பாத்துக்கலாம், இப்ப சொல்ல மாட்டேன். நீ எதுக்கு சுப்பு சுப்புன்னு அவசரமா ஏலம் விட்டுக்கிட்டே வந்த? அது இன்னைக்கு கல்யாண நாளுக்கு எனக்கு என்ன கிஃப்ட் தர சுப்பு? உனக்கு நானே ஒரு நல்ல கிஃப்ட் தானே. ஐயே, வேற ஏதாவது நல்ல கிஃப்டா கூட. ஏய் குண்டு புஷ்பா, அப்ப நான் நல்லா இல்லையா? சும்மா விளையாடு. அங்கிள் ஆண்டி இங்க தான் இருக்காங்க. வாங்க வாங்க. அன்பான துணைவி அமைந்தாலே பேரும். என்ன அங்கிள், நீங்களும் ஆண்டி டூயட் பாடிக்கிட்டு இருக்கீங்களா? அதான் பாதியிலே கரடி மாதிரி வந்துட்டியே. திருமண நல்வாழ்த்துக்கள் அங்கிள் அண்ட் ஆண்டி. திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அங்கிள் ஆண்டி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்பா அம்மா, மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஒவ்வொரு வருஷமும் நீங்க இதே மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் இப்படியே நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஆஹா, என்ன ஒத்துமை, என்ன பொருத்தம். யாருப்பா சொல்றீங்க? இது எங்க 2 பேரை தான் சொன்னேன். என்ன மொத்த காலனியும் இங்க இருக்கு? இப்பதான் உன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் பண்ணாங்க. நீ இல்லாம ஹாஸ்பிட்டலே வெறிச்சோடி போயிருக்கான். பூர்ணி ஆண்டி ரொம்ப குண்டுன்னு சுப்பு அங்கிள் சொல்றாரு. என்ன தான் இவன் முன்னாடியா சொல்வீங்க? போங்க தான். நல்லா வேணும்டி உனக்கு. எத்தனை தடவை நீயும் உன் ஒத்தானும் சேர்ந்து என்ன கலாய்ச்சிருப்பீங்க. இப்ப எப்படி இருக்கு? சூப்பர் சுப்பு. அக்கா, அத்தா, இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பூர்ணி. அக்கா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லுக்கா. என்ன வேணாலும் செஞ்சு அசத்திடலாம். எங்க வீட்ல நிறைய காய்கறி இருந்துச்சு, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். நீ ஒண்ணு பண்ணிருக்கலாமே பூர்ணி. அப்படியே நேத்து ராத்திரி மீந்து போன சட்னி, மத்தியானம் மீந்து போன குழம்பு, காலையில மீந்து போன குருமா, இதையும் எடுத்துட்டு வந்ததுன்னு வச்சுக்கோ. வெட்டிங் டேக்கு நாங்க சமைக்காம இதையே வச்சு சாப்பிட்டு போமே. என்ன தாய், இன்னைக்கு ஓவர் குஷியா இருக்கீங்க? கல்யாண நாள் அதுவுமா? நானும் அது தாண்டி கேட்டுட்டு இருக்கேன். எப்பவும் என்ன வடிகிற மூஞ்சி இன்னைக்கு என்ன டால் அடிக்குதுன்னு. அத்தான் கிண்டலுக்கு சொன்னாலும் நானும் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருக்க போறேன். அதனால என் ட்ரெஸ்ஸையும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம்டி. நீ எங்க கூட இருக்கிறதும் நல்லதுதான். என்னாச்சுக்கா, ஏன் இந்த மாதிரி சொல்ற? நான் சும்மா சாதாரணமா தான் சொன்னேன், நீ உடனே ஆரம்பிக்காத. அப்பா, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க. உங்க வெட்டிங் டேக்காக ஸ்பெஷலா கேக் ஆர்டர் பண்ணிருக்கேன். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அதுக்கு ஏன் அனு இப்ப போற? இன்னும் டைம் இருக்குல்ல. அது சித்தி, கேக் கடைக்காரன் சொதப்பிட்டானா என்ன பண்றது? நான் வேணா போய் வாங்கிட்டு வரானோ. இல்ல இல்ல, நீயே போய் வாங்கிட்டு வா. ஏன் சம்பத், நீ போக மாட்டியா? ரம்யா ஒன்னதான் கேக்குறாங்க. இவன் போன கேக்க தின்னாலும் தின்றுவான். அனுவே போய் வாங்கிட்டு வரட்டும் ஆண்டி. பார்த்து பத்திரமா போயிட்டு வானு. சரி, வா பூர்ணி. நில்லுங்க நில்லுங்க. ரம்யா, நீ ஏன் காலை மிதிச்சா? மிதிக்காம பின்ன கொஞ்சம் வாங்களா? அனு தனியா போறானா ஏன் எதுக்குன்னு யோசிக்க மாட்டியா? ஏன்
எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. நீ சூர்யா சார தானே பார்க்க போற. சரி போயிட்டு வா. அனு அந்த கேக்க மட்டும் மறந்துடாத. பாவம் அதுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுக்கணும். சரி. சரி பாய். அம்மா இப்ப எதுக்கு என் காலம் மிதிச்ச? தேவையான இடத்துல தேவையில்லாம பேசினா அப்படிதான் மதிப்பேன். எது தேவையான இடம் எது தேவையில்லாத இடம்? அம்மா இன்னும் எத்தனை நாள் தான் இந்த சின்ன பசங்க விளையாட்டு சூர்யா? எப்பதான் நீ சுப்பு சார்ட்ட சொல்ல போற? சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா உனக்கே தெரியும், டாக்டர் அவரை டென்ஷன் ஆகாம பாத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதான் யோசனையா இருக்கு. நீ வீணா பயப்படுற சூர்யா. ஒன்னு சீக்கிரம் சொல்லி இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வை, இல்ல வேண்டான்னு விலகிரு. ஏன் போட்டு ஒன்னே நீ சித்திரவதை பண்ணிக்கிற? இல்ல பங்கஜ், இது அப்படி டக்குன்னு பேசுற விஷயம் இல்ல. பார்த்து பக்குவமா தான் பேசணும். சரி பூரணி, இப்பதான் அவங்கள அனு மேடம் வீட்டுல டிராப் பண்ணிட்டு வரேன். குட் பங்கஜ். அவங்க அங்க இருந்தா எனக்கு பாதி டென்ஷன் குறையும். என்னன்னு இன்னைக்கு உங்க அப்பா அம்மா வெட்டிங் டே. இப்ப போய் என்ன பார்க்க வந்திருக்க? எல்லாம் உங்களாலதான். என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? பின்ன என்ன சார், நேத்து எங்க வீட்டுக்கு வந்துட்டு நம்ம விஷயத்த பத்தி பேசாமலே போயிட்டீங்க. நானா ஆரம்பிச்சாலும் வேண்டான்னு சொல்றீங்க. ஏன் சார் இப்படி பண்றீங்க? எங்க அப்பா பார்த்தா பயமா இருக்கா? அனு, நம்ம கல்யாண விஷயத்த உங்க அப்பா கிட்ட பேசணும்னு என் மனசு அடிச்சுக்குது. ஆனா நான் பேசி உங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு டென்ஷனாவும் இருக்கு. சார் எனக்கு தெரியும் உங்களுக்கு டென்ஷன். என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு டென்ஷன். அந்த பழைய ஃபேக்டரி என்ன ஆகுமோங்கிற டென்ஷன்ல தானே இருக்கீங்க. கரெக்டா சார்? எஸ் அனு. ஃபீல் பண்ணாதீங்க சார், அந்த இடம் கண்டிப்பா உங்களுக்கு தான். இந்த அனு சொல்ற, என்ன ஆனாலும் அந்த இடம் உங்களுக்கு தான். அப்படி அந்த இடம் என்கிட்ட முழுசா வந்துடுச்சுன்னா அந்த நிமிஷமே நம்ம கல்யாணம் ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா தாயி? எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்குமா. இந்த நேரத்துல நீங்களும் வந்தது ரொம்ப சந்தோஷம். பூஜை வேலை எல்லாத்தையும் சரியா செஞ்சுட்டு முடிவை தப்பா எடுத்துட்டியே தாயி.
முடிவை தப்பா எடுத்துட்டேனா? என்னம்மா சொல்றீங்க? பொய் நிஜம், நல்லது கெட்டது எல்லாம் ஒண்ணு போல உன் முன்னாடி வர காத்துக்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆபத்தும் மருமகளும் உன் வீட்டுக்கு வர காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ யார முதல்ல உள்ள கூப்பிட போற? ஆபத்தையா மருமகளையா? அம்மா, மகமாயி, என்னம்மா சொல்றீங்க? ஆபத்தை கூட்டிட்டு வந்துட்டா அதுக்கு பின்னாடி வர உன் மருமகளையும் அது தொடரும். முடிவை சரியா எடுமா. பூஜையை முடிச்சிட்டு செய்ய வேண்டியதெல்லாம் சரியா செஞ்சிடுமா. ஒருவேளை முடிவு மாறினா வாழ்க்கையே ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. இந்த வீட்டோட மருமக அனுதான். என்னால அணுவுக்கு ஆபத்து வரும்னு சொல்றாங்களா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. மகமாயி, நான் பாரத்தை உன் மேல இறக்கி வைக்கிறேன். நீதான் நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி தரணுமா?